கோழி குழம்பு பண்ண போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். 1 கிலோ சிக்கனை ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு 4லேருந்து ஒரு 5 முறை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால இந்த சிக்கனில் இருக்க ஸ்மெல் எல்லாம் போயிடும். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு திருவின தேங்காய், இது ஸ்பூன் அளவில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் பாருங்கள், ஒரு 3 துண்டு பட்டை, 1 இன்ச் அளவு இருக்கும், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சமாக. இப்போ இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலே பொரிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி சேர்க்குறேன். அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இது நம்ம அரைச்சி வச்ச அந்த சின்ன வெங்காயம், அதையும் சேர்க்குறேன். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அடுத்தது 1/2 கப்பு தக்காளி சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சின்ன தக்காளி. இந்த வெங்காயமும் தக்காளியும் இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே இதில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் நம்ம தனி மிளகாய்த்தூளுங்க. இது உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைக்கிறேன். காரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். சோம்புத்தூள் இல்லைன்னா எண்ணெயில் நம்ம அந்த மசாலா பொருள் தாளிக்கிறப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் முழு சோம்பாவே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வீட்டிலே பண்ண கரம் மசாலாங்க. இதை வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். கொஞ்சம் ட்ரையாக தெரியுது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. புதினா இலை ஒரு 20 இலைங்க. இது பாருங்கள் கொஞ்சமாக இருக்குது. இப்போ கணக்குக்கு சொல்லணுன்னா ஒரு 20 இலை. கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் குறைவான அளவு தீயிலேயே இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் அடுத்தது இந்த சிக்கனை சேர்க்குறேன். இப்போ இதை கொஞ்சம் ஓரளவு கலந்துருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு நம்ம சேர்ப்போம். முதல்ல வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிம்மிலேயே இது ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இது ஒரு 4 நிமிஷம் சிம்மிலேயே இருந்திருக்கு. பாருங்கள், இதுலேருந்தே தண்ணி நல்லா வந்து இங்கே பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்துக்குவோம். இப்போ இதில் அடுத்தது நமக்கு குழம்பு வந்து எவ்வளோ தண்ணியாக தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம வந்து தேங்காய் வேறு அரைச்சி வச்சுருக்கோம், அதை வேறு சேர்ப்போம். அதனால் அதை கணக்கு பண்ணி நம்ம சேர்க்கணும். இன்னொரு கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் நான் ஒரு முறை சரி பார்த்துக்கிறேன். சரியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ இதை இடையில ஒரு முறை திறந்து நம்ம நல்லா கலந்துக்குவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 7 நிமிஷம் பக்கம் கொதிச்சிருக்கு. வெந்திருக்கான்னு பார்ப்போம். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சு இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறேன்.
இப்போ இந்த மிக்ஸி ஜாரையே அலசிட்டு நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. போதும், நம்ம அடுப்பு நிப்பாட்டிடலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதாங்க. மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம பரிமாற வேண்டியதுதான். நம்ம இன்றைக்கி இந்த சிக்கன் குழம்பே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்குறோம். ரொம்ப மசாலா எதுவும் அரைச்சி சேர்க்கலை. ஆனாலும் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.